பாக்குறேன், தூங்குறீங்க, மணி எந்திரிக்கிறீங்க, தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் காபி டீ வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜூஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து சேனலில் வீடியோ வந்து வருது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஹாய் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம இப்போ எங்கே வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னையிலேருந்து கிளம்பி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு தான் வந்து போக போகிறோம். சூப்பரான ஒரு ட்ரிப்பு. இருங்க, உங்களுக்கு வந்து போக வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது என்னென்னா கொஞ்சம் சத்தமாக பேசினா மைக் இல்லை, மைக்குள்ளே பேக்குள்ளே வச்சுருக்கேன். மைக் எடுத்தோமாம்மா அப்படிங்க அப்படியே எடுக்காம மைக் எடுத்து போட்டேன். இருக்கு எனக்கு பகி இருந்துச்சு, அதில் தான் வாய்ஸ் வருது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ஃபுட் கோர்ட் தான் வந்து போயிட்டுருக்குறோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் வந்து போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் அம்மா ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, என்ன வேணுமா சாப்பிட்றதுக்கு? ஓகே, ஸோ ஓகே, இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஃபுட்டி A to B மசாலா கிச்சன். ஓகே, வாங்க பார்ப்போம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் அந்த பல்லு பூசுகிற மாதிரி சொத்த பல்லுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சொத்த பல்லுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட் நம்பர் 8, இங்கே வந்து 7-8 இங்கே போட்டிருக்கா. ஸோ கீழே வந்து 108, 124, 9, 12. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே, ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கேட் நம்பர் 8. ஓ, இது மார்டினி பார், ஏர்போர்ட்டுக்குள்ளே பார். இங்கே தான் நம்மளோட ஃப்ளைட் நின்றுருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபுதாபி எத்திஹாடில். ஃப்ளைட்டுக்குள்ளே தான் வந்து போக போகிறோம். இந்த வாட்டர் கேன் எங்கே போடுறது? உள்ளே போய் போட்டிருக்க வேண்டியது தான். அந்த பக்கம் நிற்கிறது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். உங்களை எடுக்கிறதா வீடியோ? நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, அதுக்குள்ளே போட்டுருக்கேன். ஸோ இங்கே நம்மளது பெரிய ஃப்ளைட்டா? இது சின்ன ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லைங்க, பெரிய ஃப்ளைட்டு தான். ஆக்சுவலாக 2 அந்த இது இருந்துச்சுன்னா பெரிய ஃப்ளைட்டு, 1 இருந்துச்சுன்னா சின்ன ஃப்ளைட்டு. வாங்க பார்ப்போம். ஃப்ளைட்டு வந்து நகருது. என்ன நினைக்கிறீங்களா? அண்ணன் வர சொல்லிட்டீங்களா? Welcome on board today's flight. Your safety and wellness are our priority, so we appreciate your full attention as we take you through this demonstration. صحتكم وسلامتكم هما أهم أولوياتنا. இந்தியன் டைம் அபுதாபி ரீச் ஆகும். 12 மணிக்கு அபுதாபி டைமில் அங்கே ரீச் ஆகும். الخاصة بهذه الطائرة. இப்போ நம்ம வந்து மைக் போட்டு பேசுறது நல்லா இருக்கு. எனக்கு மைக் போட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து அபுதாபி வந்தாச்சு.
நான் அம்மா அப்படியே பின்னாடி விட்டுட்டு நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் கைராகி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கிளியராகவே வந்து தெரியல. இப்போ வந்து நம்ம கனெக்டிங் ஃப்ளைட் வந்து மாறணும் 2 hours கழிச்சு. ஸோ ஆமாம், இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டே இருக்கிறேன். இது ரொம்ப இதில் ஒரு என்னென்னா 2022 இதே ஏர்போர்ட்டில் வந்து இந்த போர்ட்லேருந்து அந்த போர்ட்டுக்கு ஃப்ளைட்டு வந்து இது பண்ணி எமர்ஜென்சி லேண்டிங் ஆகி 2022 நீங்கள் பேக் இழுத்துட்டு ஓடுறேன் ரொம்ப. அப்போ எமர்ஜென்சி லேண்டிங் ஆகிடுச்சு. இங்கே இறங்காமல் மஸ்கட்டில் லேண்ட் ஆச்சு. அதனால் அங்கே போயிட்டு ஒரு நாள் கழித்து மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ அடுத்த நாள் ஃப்ளைட்டுக்கு ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பாங்க, அவங்க கூடலாம் சண்டை. அப்புறம் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. சில பேருக்கு வந்து டிக்கெட் போட்டு கொடுக்கல, வெளியே ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி சம்பவம் ஆச்சு. நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்களும் நடந்து போயிட்டே இருக்கிறோம், முடிஞ்ச பாடு இல்லை, போயிட்டே இருக்கேன். ஸோ கைஸ், நம்மளுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா அபுதாபி ஏர்போர்ட்டில் A6 அப்படிங்கிற கேட்டில் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு. ஸோ ஃப்ளைட் நம்பர் வந்து சொல்லலை, அது வேறு சொல்லி அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க வீடியோவில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 1 hour மட்டும்தான் இங்கே லே ஓவரு. இங்கே பாருங்கள், இது பெரிய ஃப்ளைட்டு தான். ஸோ we are going to Amsterdam. ஸோ அங்கே டைமுக்கு வந்து 4 மணிக்கோ 6 மணிக்கோ போய் சேருவோம். கிட்டத்தட்ட 9 hours 7 hours ட்ராவலு, பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ வந்து A4 தான் இப்போ வந்துருக்குறோம். வந்து A6க்கு நடந்து போகணும். இது வந்து ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டுங்க. வெளியே பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு வெளியே காரெல்லாம் போகுது. வெயிலா? சென்னை விட இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், சென்னையில் வந்து கிளம்பும்போது 24 டிகிரி, இங்கே 18 டிகிரியில் தான் இருக்குது. ஏசி மாரி தான் இருக்குது வெளியே. ஆனால் வெயில் அடிக்குது. ஆனால் ஆமாம், ஏசி மாரி தான் இருக்குது லைட்டாக. ஸோ உங்களுக்கு போக அப்படியே வந்து கன்டினியூ பண்ணுறேன். அப்படியே வந்து ரீல்ஸும் யூடியூப் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கட்டாய் வரும். ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஓப்பன் அப்படின்னு சொல்லி போட்டால் ஓப்பன்னா உள்ளே போகலாம். இப்போ கேட் ஓப்பன் இதெல்லாமா? இதுமா through this demonstration. சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் தான் தூங்குவீங்க? எவ்வளோ நேரம் தான் தூங்குறதுன்னு எனக்கே தெரியும். பட்டுக்கவும் முடியல. என்ன பண்ணாருது? நானும் பார்க்குறேன், தூங்குறீங்க, மணி எந்திரிக்கிறீங்க, தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்க. தூங்குறதுங்க என்னன்னா ஃபஸ்ட்டு காஃபி டீ வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜூஸ் வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, சாப்பாடு வந்துச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா தூங்கி வந்துருச்சு. மறுபடியும் இன்னொரு தூக்கம் போட்டு அப்போ பார்த்தா ஃப்ளைட் பறந்துட்டு இருக்குது. இப்போ பிஸ்கெட் வந்திருக்கு, மறுபடியும் காஃபி டீ. எப்பதான் கொண்டு போய் விடுவாங்கன்னு தெரியாதுக்குது. உங்களை விட்ற மாதிரி இல்லை. இப்போ சரின்னு சொல்லிட்டு ஓரியோ பிஸ்கெட்டும் அதுக்கப்புறம் இதுவும் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ அடியில் பறந்துட்டு இருக்குது அப்படின்னா, இருங்க நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளைட்டு பார்த்து டச் பண்ணோம்னா மேப்பை செலக்ட் பண்ணணும்.
பாருங்க மறுபடியும் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுதா? அந்த கோபி சொல்லுமா. இது நல்லாத்தான் இருக்குது. என்ன நல்லா இருக்கு? ஃப்ளைட்டில் போகிறதும் சொகுசா சொகுசா. அது எங்கள் அம்மாவுக்கு பஸ்ஸில் போனாலாம் வாந்தி வருது, சேர்றது இல்லை. ஃப்ளைட்டில் போனால் செட் ஆகிருதுப்பா. ராஜா வீட்டு பிள்ளைன்னு அப்படிதான்மா, பணக்கார வீட்டு பொண்ணு. அப்புறம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. நாங்களாம் அப்படியே ஏதோ ஏழை வீட்டில் பிறந்து வளர்ந்து. இவருங்க இதை ஃப்ளைட்டு நம்மளோட பார்த்து இப்படி தான் வந்து போகும் ரூட்டு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரட்டு காஃபிமா. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 500 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே பறந்துட்டு இருக்குது. அதேமாரி கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 4000 அடியோ 6000 அடிக்கு மேலேயே பறந்துட்டு இருக்குது. ஸோ டோட்டல் மைல்ஸ் நம்ம கவர் பண்ணுறது டிஸ்டன்ஸ் வந்து 3000 நினைக்கிறாங்க. மேலே ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், 2500 ஆல்மோஸ்ட் 3000 வரும். இல்லை ஆமாம் 2660 மைல்ஸ். இல்லை 3395 மைல்ஸ் வருது. இங்கே பாருங்கள் இவரோட இதில் வந்து எல்லாம் காமிக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே எவ்வளோ ஹைட்டில் வந்து 38000 அடி ஹைட்டில் வந்து போயிட்டுருக்குது. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 560 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்குது நம்மளோட ஃப்ளைட்டு. இறங்கும்போது அந்த ஏர் ப்ரெஷர் அதுக்கும் நான் உங்களுக்கு விண்டோ சீட் விட்டுட்டேன். நீங்கள் இப்படி தள்ளி கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. இங்கே இறங்கிடுச்சு. இப்போ இந்த கேட்டை திறந்து விட்டாங்கன்னு இதாகிருக்கணும். டோர் ஓப்பன் பண்ணால் அது வலி போயிடும். ப்ரெஷருக்கு அது வலிக்குது. இப்போ ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து ஆம்ஸ்டர்டாமில் நம்ம கீழே இறங்கி ஸோ இமிக்ரேஷனுக்கு வந்து போயிட்டுருக்குறோம். இங்கேம்மா இமிக்ரேஷனவே இந்த அங்கே இருக்குதுமா. அங்கே போய் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியே போக வேண்டியதுதான். எப்படி இருக்குதும்மா குளிர்? இன்னும் வெளியே போனால் தான் தெரியும். நடக்குது. ஓகே கனெக்டிங் ஃப்ளைட்டும் இங்கே தான், எக்ஸிட்டும் இங்கே தான். ஐயோ ஸ்ட்ரெயிட்டாக போனது நம்ம இமிக்ரேஷன். நான் EU பாஸ்போர்ட். EU பாஸ்போர்ட் வந்து அது வந்து டிஜிட்டலாக அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம நான் EU பாஸ்போர்ட். அதனால் வந்து இமிக்ரேஷன் கொஸ்டின் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு கொஸ்டின் கேட்டு நிப்பாட்டி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒருத்தன் கெரஸ்டான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வாங்க. நம்ம கார் மட்டும் பச்சை கலர் பண்ணுறீங்க. அட ஸ்டீரிங் இந்த பக்கமா இந்த பக்கம் மறந்து. ஓகே அம்மா ஸ்னோ வரும்னு சொன்னாங்க. முந்தானே ஸ்னோ. இன்னைக்கு ஸ்னோ வந்திருந்துன்னா நான் நல்லா இருந்திருக்கேன். நல்லா இருந்தது. வரும்டா.